அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு தஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மில்க் பேடா எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் செய்ய போகிறோம். அரை கப் பாலில் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு பால் ஜாஸ்தி தேவையே கிடையாது. அரை கப் பாலே போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு சர்க்கரை யூஸ் பண்ணாமல் நம்ம வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் சூப்பராகவே இருக்கும். அப்படியே வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேடாங்க. இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் பார்த்திங்கன்னா முதவே காய்ச்சின பால் தான். காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பால்னால் காய்ச்சிக்கோங்க. நான் வந்து காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால இப்போ நான் சேர்த்துருக்கேன். இந்த பாலில் நம்ம வந்து அரை கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் சூடான பாலில் வந்து வெல்லம் சேர்த்திங்கன்னா பால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பால் வந்து சூடு பண்ணி ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்துட்டோம். இப்போது இந்த வெல்லம் வந்து இந்த பாலை நல்லா கரைஞ்சி வரணும். கரையட்டும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. பால் தெரிஞ்சு போகவே இல்லை. பாருங்கள், பால் கொஞ்சம் கூட சூடு இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. பாலும் தெரிஞ்சு போல். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசி மண் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதுக்காக வடிகட்டி சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பால் போட்டு எடுத்துக்கோங்க. டெய்ரி ஒயிட்னர் எடுக்கக்கூடாது, பால் போடுறதா எடுக்கணும். இப்போது இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நான் இன்னும் அடுப்பில் வைக்கலைங்க. அடுப்பில் வைக்காமே ஃபஸ்ட் இதெல்லாம் நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும். இது கட்டிகள் எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் அடுப்பில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கட்டிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கரைச்சிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டேன். இப்போ அடுப்பு மேலே வச்சுட்டேன். 2 நிமிஷத்தில் நமக்கு இது ரெடி ஆயிரும். அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா 2 நிமிஷமாக கலந்து விட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திக்காயிருக்கு வந்திருக்கு. திக்காயிட்டே வருது பாருங்கள். அப்படியே எல்லாம் சேர்ந்து வந்துடும். நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கலந்து விட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் 2 நிமிஷமும். இங்கே பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுருக்கேன். எல்லாம் சேர்ந்து வந்துச்சு பாருங்கள். அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே சீக்கிரம் ஒட்டாது. எல்லாம் சேர்ந்து வந்துச்சு பாருங்கள். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பால்கோவா மாதிரி இருக்கு இல்லையா, இப்போது நம்ம கையை வச்சு நல்லா பிசைய போகிறோம். பிசையும் போது உங்களுக்கு ஒரு பேடா மாதிரி வந்துடும். நல்லா சாஃப்டாகிடும். நமக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவையான ஷேப் எடுத்து நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேடா ஷேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஸ்கொயர் மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். பாருங்கள், ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாதது நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.